ஆர்டிஐ மனு கொடுத்தும் தகவல் வரலையா? அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஆர்டிஐனா என்ன? ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அரசு அதிகாரிகளுக்கு கிட்ட நம்மளோட உரிமைகளை கேட்கறதுக்கு நமக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது. ஓகேவா? ஆர்டிஐ மெத்தட் எதுக்காக வந்துச்சுன்னா, கவர்மெண்ட் வந்து மோர் டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும். அதுக்கப்புறம் எந்த கரப்ஷனும் நடந்திருக்கக்கூடாது. பப்ளிக் ஃபண்டை வந்து அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. இந்த ஆர்டிஐ வந்து நார்மலாக நிறைய ஆர்டிஐ இருக்குது. நார்மல் ஆர்டிஐக்கு வந்து அவங்க வந்து 30 டேஸ்க்குள்ளே ரிப்ளை கொடுக்கணும். ஏபிஐஓ ஆர்டின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து அவங்க 35 டேஸ்க்குள்ளே அவங்க ரிப்ளை கொடுக்கணும். அதுக்கப்புறம் உயிர் மற்றும் சுதந்திரம் தொடர்பான தகவலை அறியறதுக்கு 48 ஹவர்ஸ்க்குள்ளே அவங்க வந்து சொல்லணும். அதுதான் நான் அந்த லைஃப் அண்ட் லிபர்ட்டின்னு சொன்னேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து தேர்ட் பார்ட்டி இன்ஃபர்மேஷன். அது வந்து அவங்க 48 டேஸ்க்குள்ளே அவங்க வந்து ரிப்ளை கொடுக்கணும். இது எல்லாமே இதுக்கெல்லாம் அவங்க பதில் தரலை அல்ல ஃபுல் டீட்டெயில்ஸ் அவங்க கொடுக்கலன்னா நீங்கள் வந்து அப்பீல் போகலாம் அல்லது புகார் அளிக்கலாம். எங்கே புகார் அளிக்கலாம்னா இன்ஃபர்மேஷன் கமிஷன் கிட்ட புகார் அளிக்கலாம். ஓகேவா? ஆர்டிஐன்றது ஒரு சக்தி வாய்ந்த கருவி. நமக்கு அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அப்பீல் போகிறோம். ஃபர்ஸ்ட் அப்பீலில் வந்து அவங்க அந்த வித்தின் டைம்குள்ளே வந்து அவங்க நம்ம ப்ராப்பர் ரீசன் கொடுக்கல, இல்லைனா அவங்க கொடுத்த ரீசன் வந்து நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லைனா நம்ம செகண்ட் அப்பீல் போகிறோம். செகண்ட் அப்பீலும் நமக்கு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லைனா நம்ம வந்து எங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா ஸ்டேட் கமிஷனுக்கு கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் கமிஷன் கிட்ட நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அந்த கம்ப்ளைண்ட்டுமே அவங்க வந்து 90 டேஸ்க்குள்ளே வந்து அவங்க வந்து ரிப்ளை பண்ணியிருக்கணும். சப்போஸ் அவங்க ரிப்ளை பண்ண விட்டுட்டாங்கன்னா அதுக்கு பெனால்ட்டி அவங்க கட்டி தான் ஆகணும். நமக்கு இந்த தகவலை வந்து நம்ம ஆர்டிஐ மூலமா கேட்கலான்னு பார்க்கலாம். ரிஃப்யூஸ் த இன்ஃபர்மேஷன் வித்தவுட் எ வேலிட் ரீசன். அதுக்கப்புறம் டிலே த இன்ஃபர்மேஷன், டிலே பண்ணுறாங்கல்ல அதுவும். கிவிங் ஃபால்ஸ் அண்ட் மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன், தப்பான புகாரோ தப்பான இன்ஃபர்மேஷனையோ கொடுத்தாலோ அவங்களுக்கு வந்து பெனால்ட்டி இருக்குது. அரசு திட்டங்களின் விவரங்கள், அரசு செலவின் கணக்குகள்னா ரோட் ஃபெசிலிட்டி, குடிநீர் ஃபெசிலிட்டி, அந்த மாதிரி என்னென்ன ஃபெசிலிட்டிக்கு எவ்வளோ செலவாச்சுன்ற கணக்குகளையுமே நம்ம கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், how much money was spent for ரோட் ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணாங்கன்னு கேட்கலாம். வாட் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் மை பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் அப்ளை பண்ண அதோட ஸ்டேட்டஸ் என்ன நிலமையில இருக்குன்னு கேட்கலாம். ஒய் வாஸ் மை பென்ஷன் டிலே, பென்ஷன் வந்து ஏன் டிலே ஆகுதுன்னு கேட்கலாம். காப்பீஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆர்டர் ரிலேட்டட் டு த பர்டிகுலர் இஷ்யூ, எல்லா இஷ்யூக்கான நம்ம பர்டிகுலர் காப்பியுமே கவர்மெண்ட் கிட்ட கேட்கலாம். மோர் லீகல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இதில் எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் உரிமையை தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை பயன்படுத்திக்கங்க. தேங்க்யூ ஸோ மச்.